சப்பாத்தி 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 அதுக்கு டயட் கண்ட்ரோல் சொல்கிறாங்க. சிலவங்க வந்துட்டு சப்பாத்தி தான் பெஸ்ட்டுங்கிறாங்க சுகருக்கு. அது என்னமோ ஏதோ நமக்கு தெரியாது. பட் வந்து இப்போ நான் சொல்கிற ஒரு சப்பாத்தி செய்யும்போது, பூரி செய்யும்போது, உருளைக்கிழங்கு பண்ணும்போது நீங்கள் செஞ்சதுனாக்கா உங்களுக்கு அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ட்ரை பண்ணினேன், அதுக்கப்புறம் தான் சொல்கிறேன். சப்பாத்திக்கு மாவுக்கு செய்யும்போது கொஞ்சம் ஓமம், ஒரு டிபெண்ட்ஸ் அப்போன் நீங்கள் எடுக்கிற குவான்டிட்டியை பொறுத்து ஓமம் போட்டுதுனாக்கா ஓமத்துக்கு வந்து ஒரு தனி டேஸ்ட் ஃப்ளேவர் இருக்குது. அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பெருங்காயத்தூளும் கொஞ்சம் போட்டுதுன்னா அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதுக்கு பூரிக்காக இருந்தாலும் சரி, உருளைக்கிழங்காக இருந்தாலும் சரி, சப்பாத்தியாக இருந்தாலும் சரி, ஓமம் பெருங்காயம் அது கூட போடுங்க. நீங்கள் கேட்பீங்க பருத்தும் போது ப்ராப்ளம் எதுவும் ஆகாது. ஓகேங்களா? நல்லா ஃபைனாக வரும் அது. சப்பாத்தி செஞ்சதுக்கப்புறம் சாப்பிடும்போதும் அது டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஜீரணத்துக்கும் நல்லாயிருக்கும். சின்ன குழந்தைகளுக்கு கூட ஓமம் திராவம் நம்ம கொடுக்கறது உண்டு இல்லையா? ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே.